Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. பஷர் அல் அசாத் கிட்டத்தட்ட சிரியாவுக்கு சொந்தமான 250 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ரஷ்யாவுக்கு ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு சென்ற வாரம் நடந்து முடிஞ்சது. அதை தொடர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி பஷர் அல் அசாத் வந்து ரஷ்யாவுக்கு தப்பி போனதாகவும் அங்கே தஞ்சம் புகுந்திருக்கிறதாகவும் சில தகவல் வெளியாச்சு. அதையும் ரஷ்ய அரசு வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எதனால் பஷர் அல் அசாத் வந்து ரஷ்யாவுக்கு போனார் அப்படின்ற பல கேள்விகள் வந்து கடந்த சில நாட்களாகவே இருந்து வருது. அதிலும் ஆட்சி காலத்தில் இருந்த டைம்லையுமே அல் அசாதுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு தான் மெயின்டைன் பண்ணப்பட்டிருந்தது. அண்ட் அதை தாண்டி எதுவும் பெரிய காரணங்கள் இல்லை அப்படின்ட்டு பரவலாக பேசப்பட்டிருந்தாலும் ஒருவேளை அதை தாண்டி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் பலருக்கு எழுந்தது. அண்ட் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு கடுமையாக எழுந்திருக்குது. கிட்டத்தட்ட $250 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா 2000 கோடி. ஸோ அவ்வளோ மதிப்புள்ள அந்த US வந்து ரஷ்யாவுக்கு அல் அசாத் வந்து கடந்த காலத்தில் ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அதாவது விமானத்து மூலமாக அனுப்பி வச்சிருக்கிறார். ரஷ்யாவிலேயே பேங்க்கில் வந்து அதை டெபாசிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுது. இது வந்து சிரியன் ஆப்போசிஷனில் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட உளவுத்துறையிலிருந்துமே இந்த ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அண்ட் இதுக்கு அல் அசாத் சைட்லேருந்தோ இல்லை ரஷ்யா சைட்லேருந்தோ பெரிய லெவலில் உறுதிப்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு தகவலையும் அவங்க கொடுக்கல. அப்படின்னாலும் குறிப்பாக இவங்க அமெரிக்கா பக்கத்தில் இருந்து என்ன மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா 2018, 2019 இந்த காலகட்டத்தில் இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஏர்லிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு விமானத்தின் மூலமாக கேஷாக அவங்க அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒயர் மூலமாகவோ இல்லை ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனோ சம்திங் இந்த மாதிரியாக எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பர் ரெடி ஃபிசிக்கல் கேஷாக அவங்க வச்சுருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. இந்த மாதிரியான தடை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலது இருந்ததுனால இவங்க வந்து அதை யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ப்ராப்பராக பல கிட்டத்தட்ட 21 விமானங்களில் அந்த இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இன்னும் ஏறத்தாழ பார்த்தோம் அப்படின்னா 2 டன் எடை கொண்ட $100 பில்ஸ், அதாவது $100 கேஷ் பணம் இருக்குதுல்ல, அது வந்து கிட்டத்தட்ட 2 டன் எடை கொண்ட அளவுக்கு அந்த பணம் வந்து இந்த டிரான்சாக்ஷன் நடைபெற்றிருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு இப்போ வந்து ரஷ்யாவுக்கு அவர் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆசாத் அவர் சுற்றியுள்ள அத்தனை பேரோட நலனுக்காகவும், அதாவது இந்த இது ஃபியூச்சரில் இந்த மாதிரி எதுவும் நடந்துருச்சு அப்படின்னா ரஷ்யாவில் போய் நம்ம தஞ்சம் புகுந்துடுறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு வெல்த் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 2000 கோடி மதிப்பிலான $US வந்து அந்த இடத்துக்கு டெபாசிட் பண்ணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அண்ட் ரஷ்யா தரப்புலேருந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லவே இல்லையே. ஏன்னா ரஷ்யா அண்ட் சிரியாவுக்கு இடையில் நிறையா ட்ரேடு உறவுகள் இருக்குது அண்ட் நிறையா கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் இந்த மாதிரியாக சும்மா ரேண்டமாக சிரியா அரசுக்கு சொந்தமான $250 மில்லியன் வந்து ரஷ்யாவுக்கு போனதா எந்த ஒரு இடத்துலையுமே எவிடன்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எவிடன்ஸ் இல்லாத அளவுக்கு சிரியா வந்து இந்த இதில் ரொம்ப நுணுக்கமாக செயல்பட்டுருக்காங்க. அவங்களோட சிரியாவோட மொத்தத்தையும் அவங்க லூட் பண்ணிட்டு போயிருக்காங்க, அதாவது சூறையாடிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையுமே அவங்க குறிப்பிடுறாங்க. சிரியாவோட வெல்த் எல்லாத்தையுமே சூறையாடிட்டு இப்போ ரஷ்யன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அமெரிக்கா மட்டும் இல்லாமல் சிரியாவோட எதிர்கட்சியிலிருந்துமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதை தொடர்ந்து ரஷ்யா சைட்லேருந்து ஒரு குட்டி மறுப்பையுமே அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரியான எவிடன்ஸ் எங்கிட்ட எதுவுமே கிடையாது, இப்படி எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் தொடர்ந்து பஷர் அல் அசாத் எதனால் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்திருக்காரு அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் அவரோட சேஃப்டியை தாண்டி அதில் எதனால் தஞ்சம் புகுந்திருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னுமே இருக்குது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.